சுஜாதா அவர்கள் எழுதிய இப்படி ஒரு மாறுதல் ஒரு டிஃபரெண்ட் சஸ்பென்ஸ் நாவல். இதுக்கு முந்தின பகுதிகளோட லிங்கை இந்த வீடியோ இந்த இறுதி பகுதியை கேட்டீங்கன்னா அதனுடைய கதை உங்களுக்கு நல்லா புரியும். அப்பதான் நம்ம அந்த கதையை ஃபுல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். கேட்கலாமா? பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 8. சந்திரன் கேஷாக 2 தவணையில் 45,000 வாங்கிக் கொண்டான். மேலே தேவைப்படாது என்றான். இதுவே அதிகம் என்றான். சந்திரன் ஏமாற்ற மாட்டான் என்பது இந்த காரியத்தை நடத்திய உணர்ச்சியற்ற முறையிலேயே தெரிந்தது. சந்திரன் என்னை பிளாக்மெயில் செய்யலாம், பிற்காலத்தில் ரொம்ப தொந்தரவு கொடுக்கலாம், உன் ரகசியத்தை எல்லாம் அம்பலமாக்குவேன் என்று பயம் காட்டலாம். ஆனால் பரவாயில்லை, என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும். சாயா கிடைத்துவிட்டால் போதும். சாயா, நிழல், நிழலை தேடி. அத்தியாயம் 9. புதன்கிழமை யூனியனுடன் வேஜ் ரிவிஷன் பற்றிய ஒப்பந்தத்தை பர்சோனல் ஆசாமிகள் கையெழுத்து போடுவதாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுடன் சிரித்து பேசிவிட்டு சேர்ந்து உண்டுவிட்டு தன் அலுவலக அறைக்கு திரும்பி வந்த போது சந்திரன் வெளி அறையில் இருந்தான். ஏதோ பத்தியை புரட்டி கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் திடுக்கிட்டது அவருக்கு. அவன் மிகவும் சாந்த சுரூபனாக இருந்தான். உள்ளவா என்று உடன் அழைத்துச் சென்றார். இன்டர்காமின் பொத்தானை அழுத்தி, 1/2 மணி நேரத்துக்கு தொந்தரவு செய்யாத, எதுவும் போன் கால் கனெக்ட் பண்ணாத என்றார். சந்திரன் உட்காராமல் பவ்யமாக நின்று கொண்டு, வேலை முடிஞ்சிருச்சு என்றான். என்னது? எப்போ? 3 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இன்னைக்குதான் தகவல் தெரிஞ்சது போன் மூலம். அப்புறம் இது தபால்ல வந்தது என்று தன் பைக்குள்ளிருந்து எடுத்து காட்டினான். பூனாவில் இருந்து வெளிவரும் மராட்டா டைம்ஸ் என்னும் செய்தித்தாளில் இருந்து ஒரு துண்டு அழகாக ஒரு வெள்ளை காகிதத்தின் மத்தியில் ஒட்டப்பட்டு, ஸ்கூட்டர் ஓட்டி மரணம், பூனா, மார்ச் 20. நேற்று இரவு சிஞ்ச்வாடு நோக்கி செல்லும் ஹைரோடில் சாலை விபத்தில் திரு வினய் பாவ்டேகர் என்பவர் இறந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அவருடைய ஸ்கூட்டர் வாகனம் சாலையில் கிடந்ததாகவும் ஒரு லாரியால் அடித்து விபத்து ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. போக்குவரத்து போலீஸ் கவனக்குறைவு வழக்கு ஒன்று பதிவு செய்துள்ளார்கள். ஆச்சு, முடிச்சாச்சு என்றான் சந்திரன். ஜனார்த்தனுக்கு நாக்கு உலர்ந்து போயிருந்தது. பணம் மேலே ஏதாவது என்று கேட்டார். போதும் என்று ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு சந்திரன் புறப்பட்டான். அவன் உதட்டோரத்தில் லேசாக ஒரு புன்னகை இருந்தார் போல தோன்றியது அவருக்கு. ஜனார்த்தனுக்கு பயமாக இருந்தது. கதவை மூடுவதற்கு முன், அவளுக்கு இன்னும் விஷயம் தெரியாது, நான் சொல்லவா இல்ல நீங்க சொல்றீங்களா என்று கேட்டான் சந்திரன். நானே சொல்றேன், அவளை உள்ள அனுப்பு. இல்ல, இன்னைக்கு அவ ஆபீஸ்க்கு வரல, நீங்க நேரா போய் வீட்டிலேயே சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவன் போனதும் சற்று நேரம் அந்த செய்தியையே நோக்கி கொண்டிருந்தார். பணம் என்னும் மாய பிசாசின் சக்தி இங்கிருந்து ஒரு இம்மி நகராமல் மேற்கே 1000 மைல் தள்ளி ஒரு விபத்தை அமைத்து காட்ட முடிகிறது. விபரீதத்தை மடி நிறைய கட்டிக்கொண்டு என்ன செய்ய போகிறேன்? சந்திரன், ஐயோ, பயமாக இருக்கிறதே. என்ன பயம்? லட்சியத்தை, நீ நினைத்ததை அடைய எத்தனை தடைகளை சமாளித்திருக்கிறாய். எத்தனை பேர் உயிருடன் கொல்லப்படுகிறார்கள், எத்தனை துரோகங்கள். அவன் சாலையில் தன்னை எது அடித்தது என்று உணர்வதற்கு முன்பே இறந்து போயிருப்பான். பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இறக்க வேண்டியதுதானே. எதற்கு வேதாந்தம்? இப்போது சாயாவை பார்த்து சமாதானம் சொல்ல வேண்டியது கடமை. ஆழ்வார்பேட்டையில் போஸ்ட் ஆபீஸை தாண்டி சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை அடுத்து நடன பள்ளியை கடந்து அந்த 8 பிளாட்டுகளில் பின்பக்கமாக இருந்தது. வாசலிலேயே இறங்கிக் கொண்டு, இனி என்ன ரகசியம்? மெல்ல அதை நாடி மணி பொத்தானை அழுத்தினார். மறுபடி அழுத்தினதில் உள்ளே மின்சாரம் இல்லாததால் கேட்கவில்லை என்பது உறுதியாயிற்று. பைக்குள் இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்தார். சாயா என்று கூப்பிடத்தான் நினைத்தார். அந்த அறையில் இருந்து சிரிப்பொலி வர புரியாத பாஷையில் குரல்கள் கேட்டன. அது சாயாவின் குரல். உடன் ஒரு ஆண் குரல். அறை வாசலில் பூட்ஸும் அவசரமாக கழற்றி எறியப்பட்ட சாக்ஸும் இருக்க,
அறைக்கதவு லேசாக திறந்திருக்க அங்கே சாயா. கதவை முழுவதும் திறந்தார். அந்த இளைஞன் உடல் பூராவும் வியர்வையாக அவள் மேல் படர்ந்து பல விதங்களில் அவள் முகத்தில் தன் முகத்தை அழுத்திக் கொண்டிருக்க, ஜனார்த்தன் பேச்சற்று சற்று நேரம் அந்த இளம் உடல்களை பார்த்து கொண்டிருந்தார். பல்லிகளும் பாம்புகளும் நினைவுக்கு வர, சாயா என்றார் சற்று தெளிவாகவே. ஓ காட், வாட்ஸ் திஸ்? அவன் சற்றென்று எழுந்து படுக்கையில் போர்வையை இடுப்பில் சுற்றி கொள்ள, சாயா சற்றென்று எழுந்து பிறந்த மேனியாக மேஜை நாற்காலியில் விரிந்திருக்கும் புடவையை நாடியது. அந்த கணத்தில் கூட அது அவருக்கு வேடிக்கையாக இருந்தது. என்ன சார் இது? அறிவிப்பு சொல்லிட்டு வர வேண்டாமா என்றாள் சாயா. நான் மணி அடிச்சேன். வீட்ல பவர் கட்டு போல. என் வீடு, என் சாவியை வச்சு நுழைஞ்சேன். சாயா, நீ இதை எப்படி எடுத்துக்க போறாயோ தெரியாது. உன்னுடைய கணவனை பத்தின ஒரு மோசமான செய்தியை சொல்லத்தான் வந்தேன். அது உனக்கு இப்போது தேவைப்பட்ட அதிர்ச்சியை தராதுன்னு தோணுது எனக்கு. நீ இப்படி நடந்துக்குவாயின்னு நான் கனவுலையும் நினைக்கல என்றார் அவர். வெயிட், வாட் ஆல் திஸ் சாயா? உன்னுடைய கணவனா? அவன் யாரு என்றான் அந்த இளைஞன். வினய் பவுடேகர், அவனை பற்றிய செய்தி சொல்லத்தான் வந்தேன் என்றார் மீண்டும். வினய் பவுடேகர் யாரு? நம்ம கோக்கியா? அவன் கைதட்டி சிரித்தான். சாயா, எப்போது நீ பக்கத்து வீட்டு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று கேட்டான். சாயா சிரித்து விட்டு, வினோத், இது நான் சொன்னேன் இல்லையா, மிஸ்டர் ஜனார்த்தன். ஓ, தி ஓல்டு மேன் இன் லவ், பரமாத்மா. சார், இது வினய் கோட்போலோ, என் ஃபியான்சி. என்ன சொல்ற சாயா? உன்னுடைய கணவன் பூனாவுல? மன்னிச்சுக்கங்க சார், அது என் கணவன் இல்ல. அன்னைக்கு பூனாவுல உங்களை ஏர்போர்ட்ல சந்திச்சு கூட்டிக்கிட்டு போன போது ஹோட்டல் அறையில நீங்க அத்துமீறி பழக ஆரம்பிச்சீங்க. அந்த சங்கடத்தை சமாளிக்கிறதுக்காக என்ன ராத்திரி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருந்த பக்கத்து வீட்டுக்கார பவுடேக்கரை கொஞ்ச நேரத்துக்கு என் கணவனா சொல்ல வேண்டி இருந்த. அந்த சங்கடத்தை சமாளிக்கிறதுக்காக என்ன ராத்திரி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருந்த பக்கத்து வீட்டுக்கார பவுடேக்கரை கொஞ்ச நேரத்துக்கு என் கணவனாக இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டேன். அவரும் ஒத்துழைச்சாரு. தொடர்ந்து என்ன கல்யாணம் ஆனவன்னு சொல்லிக் கொள்றதுல சில சௌகரியங்கள் இருந்தது. ஒரு எல்லைக்கு மேல உங்களால என் பக்கத்துல வர முடியல. எனக்கு இனிமேதான் கல்யாணம் ஆக போகுது. இது வினோத் MBA முடிச்சதும் ஸ்டேட்ஸ் போக போறான். நானும் போக உத்தேசம். விடுமுறைக்காக சென்னைக்கு வரவழைச்சேன் என்றாள் சாயா. சாயா உங்களை பத்தி எல்லாத்தையும் கடிதத்தில் எழுதிட்டா. உங்க பிளாட் ரொம்ப ரொம்ப வசதி சார். என்ன சாயா என்று அவளை பார்த்து கண்ணடித்தான் அவன். ஜனார்த்தன் இடைவிடாத உபயோகத்தால் கலைந்திருந்த படுக்கையை பார்த்தார். பவுடேகர் பற்றி ஏதோ செய்தி சொல்ல வேண்டும் என்று ஜனார்த்தன் சிரித்துக் கொண்டே, பவுடேகர் ஒரு சாலை விபத்துல இறந்துட்டாரு என்றார். ஜனார்த்தன் வெளியே வரும்போது கூட சிரித்துக் கொண்டுதான் வந்தார். காரில் சிரித்தார், ஆபீஸில் சிரித்தார், சந்திரனை பார்த்து சிரித்தார், நர்சிங் ஹோமில் அட்மிட் ஆகி மயக்க மருந்து கொடுக்கிற வரைக்கும் சிரித்தார். இப்படி ஒரு மாறுதல். நாவல் முற்றும். தப்பு செய்ய போறப்போ கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நீதின்னு சொல்லுவாங்க. தப்பு செய்யறவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும், அதுல இருந்து தப்ப முடியாதுங்கிற மாதிரி. அது மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனோட, நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்டோட இந்த நாவலை முடிச்சிருக்காரு சுஜாதா அவர்கள் அவருடைய பாணியில. இந்த நாவல் சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?